வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கிற வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நல்லா பால் ஊற்றி செஞ்ச வெண்பொங்கலுங்க. ரொம்ப அருமையான டேஸ்டான இந்த வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. அது எப்படி செஞ்சேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கப் பச்சரிசி குக்கரில் போட்டுக்கலாங்க. ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைச்சலாக பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம். இதில் ஒரு அரை டம்ளர் பால் அதை ஊற்றிடலாங்க. பால் ஊற்றுறதால ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மிருதுவாகவும் ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 3.5 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாங்க. மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். இதில் ஒரு 2-3 கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் ஊற போட்டுடலாம். இப்போ இது 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வில் வச்சு வெயிட் போட்டு 5 சவுண்டு வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மத்தில் இது போல் குழைய கடைஞ்சிடலாங்க. தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றி கடைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பொடி பண்ண மிளகுத்தூள், கொஞ்சம் முழு மிளகு, இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுது, ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாகவும் எடுத்து வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஜீரகம், மிளகு, இஞ்சி இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு இந்த பொங்கலில் போட்டு கலந்துடலாங்க. நல்லா கிளறிக்கலாம். நல்லா இது கிளறிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட நம்ம இது வெந்நீர் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி கலந்து ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா டேஸ்டான சுவையான வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. கூடவே சட்னியும் பண்ணியிருந்தேங்க. கோகோனட் சட்னி, தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து இதில் கலந்துக்கிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். கூடவே நான் இதில் தேங்காய் சட்னியும் அரைச்சி அதையும் தாளித்து சைட் டிஷ்ஷாக வச்சுட்டேங்க. நல்லா அருமையான டேஸ்டான சாஃப்டான பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த சாஃப்டான வெண்பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.